மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கல்யாண நாளைக்கு அவங்களுக்கு என்ன சார் கிஃப்ட் கொடுக்க போறீங்க? வெண்பாவோட ஒரு பிறந்த நாள்ல அவளுக்காக இந்த செயினை வாங்கணும். என் அக்கா சொத்து எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கினதுக்கு அப்புறமும் என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து இந்த செயின் மட்டும்தான். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இதை மட்டும் விற்கவோ அடகு வைக்கவோ மனசு வரல சார். குழந்தைக்காக வாங்கினது இல்ல, அது எப்படி சார் மனசு வரும்? கரெக்ட் தான். இதுல என்னோட போட்டோவும் வெண்பாவும் இருக்கிற மாதிரி ஒரு லாக்கெட் இருக்கு. அப்படியா சார்? ஆமா, ஒரு சின்ன ஐடியா. இதுல மல்லியோட போட்டோவையும் சேர்த்து நாங்க 3 பேரும் இருக்கிற மாதிரி இதை மாத்திக்கலாம்னு யோசிச்சேன். சார் வேற லெவல் ஐடியா சார். செம்ம சார். மல்லி எங்களுக்காக எவ்வளவுலாமோ செஞ்சிருக்கா. அட்லீஸ்ட் இந்த ஒரு சின்ன விஷயத்த நான் அவளுக்காக செய்யலாம்னு யோசிச்சேன். நாங்க 3 பேரும் ஒரே ஃபேமிலிங்கிற ஒரு சின்ன ஃபீல எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா சார்? என்ன சார் இது சின்ன ஃபீல்னு சொல்லிட்டீங்க? இது எவ்வளவு பெரிய ஃபீல் தெரியுமா சார்? மல்லி அப்படியே சந்தோஷத்துல வானத்துக்கு பறந்துருவாங்க சார். நீங்க சொல்ற மாதிரி மல்லி சந்தோஷப்பட்டான்னா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனா இதை எங்க கொடுத்து செய்யறதுன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு சார். நான் ஒருத்தன் பக்கத்துல இருக்கும் போது இந்த யோசனை எல்லாம் உங்களுக்கு வரலாமா? கொடுங்க சார், நான் பண்ணி தரேன். இந்தாங்க. சார் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். மல்லி மேல ரொம்ப லவ் வச்சிருக்கீங்க, அத உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சார். அன்பை மறைமுகமா வெளிப்படுத்துறதை விட வெளிப்படையான அன்பு தான் சார் சந்தோஷத்தை கொடுக்கும். மல்லிக்கு அந்த சந்தோஷத்தை நீங்க கொடுக்கணும் சார். உங்க மனசுல உள்ளதெல்லாம் மல்லிகிட்ட சொல்லிடுங்க சார். மனசுக்குள்ள அன்பை மறைக்கிற ஒவ்வொரு நாளுமே அந்த நாள் வாழ வேண்டிய வாழ்க்கைய தொலைக்கிறோன்ற அர்த்தமாயிடும் சார். சார் சொல்லிடுங்க சார். இல்ல அரவிந்த், நீங்க சொல்றதுல உள்ள நிஜம் எனக்கு புரியுது. கண்டிப்பா என் மனசுல உள்ள ஆசை எல்லாத்தையுமே நான் மல்லி கிட்ட சொல்லுவேன். அவ எனக்கு ஏத்துக்கிட்டாலும் சரி இல்லனாலும் சரி, நான் எதையும் மூடி மறைக்கிறதா இல்ல சார். மல்லி உங்க அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க சார். அவங்க எப்படி சார் உங்க அன்பை ஏத்துக்காம போவாங்க? சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, தள்ளி போடாதீங்க சார். போனதுமே சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க சார். உங்க வாழ்க்கைய இன்னைக்கே வாழ ஆரம்பிச்சிருங்க சார். நிச்சயமா அரவிந்த், இனி நான் எதையுமே தள்ளி போடுற மனநிலையில இல்ல. எங்க வாழ்க்கைய இன்னைக்கே வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் சார் இன்னொரு விஷயம், வெண்பா பாவம் சார். ஏன் அப்படி சொல்றீங்க அரவிந்த்? அது அவளும் தனியா எவ்வளவு நாள் தான் இருப்பா. துணைக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும்ல. நீங்க வேற அரவிந்த். வெண்பா குட்டிக்கு இன்னைக்கு ரொம்ப பசிச்சிருச்சா? யூனிஃபார்ம் மாத்துறதுக்குள்ள தோசை வேணும்னு கேட்டுட்டியே. ஆமாமா, இன்னைக்கு கேம்ஸ் ஹவர் இருந்துச்சுல. நான் மீனு ரீனா எல்லாரும் நல்லா விளையாண்டோமா. சாப்பிட்ட எனர்ஜி எல்லாம் காலி ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஊட்டுறேன். ஆனா இனிமே யூனிஃபார்ம் மாத்தாம நோ சாப்பாடு, ஓகேவா? ஓகேமா. வெண்பா குட்டி. டாடா சீக்கிரம் வந்துட்டீங்க. ஆமா வெண்பா, ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நாம உடனே வெளியில போகணும். நீ என்ன யூனிஃபார்மோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? மல்லியம்மா எப்படி உன்னை இப்படி அலோவ் பண்ணாங்க? ரொம்ப பசிச்சிச்சு டாடா, இன்னைக்கு ஒரு நாள் தான் அலௌடு. எங்க உங்களுக்கு தோசை ஊத்தவா? இல்ல மல்லி, நான் வெளியில போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். வெண்பா வெயிட் பண்ணு, டாடாக்கு காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேமா. வெண்பா உட்காரு. என்ன பண்றீங்க டாடா? ஃபார்ம் ஃபில் பண்ண போறேன் வெண்பா. என்ன ஃபார்ம்? காலேஜ்ல சேர போறீங்களா? இல்ல வெண்பா, ஃபேமிலி கார்டு அப்ளை பண்றதுக்கான ஃபார்ம் தான் இது. ஃபேமிலி கார்டுனா என்ன? ரேஷன் கார்டு வெண்பா. கவர்மெண்ட்ல இருந்து அரிசி சக்கரை இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஓஹோ, அப்படினா எங்க இந்தங்க காஃபி.
தேங்க்ஸ் மல்லி. நமக்கு ஃபேமிலி கார்டு அப்ளை பண்ணிரலாம்னு பாக்குறேன். சரிங்க. ஆ, நமக்கு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஐடி வேணும் இல்லையா? அதான் ஆ, இந்த அட்ரஸ்ல நாம ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி ஃபேமிலி கார்டு வாங்கிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரிங்க. இந்தாங்க டீச்சர், நீங்க ஸ்பெல்லிங்கை செக் பண்ணுங்க. நான் தமிழ்ல கொஞ்சம் வீக். விஜயகுமார் குடும்ப தலைவர், மல்லிகா விஜயகுமார் மனைவி. நிஜமாவே இத ஆத்மார்த்தமா தான் எழுதிருக்கீங்களா? மல்லி, என்ன அப்படி பாக்குற? நீ டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிரு. மல்லி, ஆதார்ல இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணலாம்னா ரிஜெக்ட் ஆயிடும். கடவுளே, நிஜமாவே அவர் என்ன தன்னோட வைஃபா ஏத்துக்கிட்டாரா? முருகா, அவர் மனசுல எனக்கு மனைவிங்கிற இடம் இருக்கா? இல்ல இந்த ஃபார்ம்ல மட்டும் தான் இருக்கா? இல்ல இயல்பா அவர் இதை செய்யறாரு. அவர் மனசுல காதல் நிறைஞ்சிருக்கு. இதுக்காக தானே நான் ஏங்கிட்டு இருந்தேன். இவ்ளோ போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் எனக்கு வெளிப்படையா காட்டியிருக்காரு. காசு பணம் எல்லாம் வேண்டாம், குடும்பம் நடத்த போதுமான சின்ன சம்பாத்தியம் போதும். வெண்பா, மல்லியம்மாக்கு என்னாச்சு? மல்லியம்மா என்னாச்சு? என்ன சொன்னீங்க? மத்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணிரு மல்லி. ஆதார் ஜெராக்ஸும் கொடுக்கணும், மேரேஜ் ப்ரூஃபும் கொடுக்கணும். மல்லி, உன்னோட ஆதார் கார்டை மட்டும் எடுத்து கொடு. மத்ததெல்லாம் நான் மெயில்ல வச்சிருக்கேன். நான் பிரிண்ட் போட்டு கொடுத்துறேன். சரிங்க. டாடா, பைக்ல ஒரு ரவுண்ட் போலாமா? போலாமே. நீங்க ஒழுங்கா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஓகே? ஓகே டாடா. டாடா, நான் ரெடி. எங்க ஆ, எல்லாமே இதுல எடுத்து வச்சிட்டேங்க. மல்லி, நானும் வெண்பாவும் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறோம். சரியா? பாய் மல்லியம்மா. பாய் மல்லி. சரிங்க. வாமா. இந்த நாளுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கேன். கடவுளே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? என்ன அவரோட பொண்டாட்டியா அவர் ஏத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு மேல 100 வருஷம் நான் வாழணும்னு கூட இல்ல. இப்பவே சந்தோஷமா செத்து போடுன்னு சொன்னா கூட நான் செத்து போயிடுவேன். ஒருவேளை இத நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிறேனோ? ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்றாருன்னா வீட்டு செலவு கொஞ்சம் கம்மியாகும்னு கூட நினைச்சு செஞ்சிருக்கலாம்ல. ரேஷன் கார்டுன்னு வந்துட்டப்போ குடும்ப தலைவன் தலைவின்னு தானே எழுதி ஆகணும். இத நான் ஏன் இவ்ளோ பெருசு பண்றேன்? இத வச்சுக்கிட்டு அவர் மனசுல நான் இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் மனசுல உண்மையாவே நான் இருக்கேன்னா என்கிட்ட ஓப்பனாவே அவர் சொல்லிருக்கலாமே. அவருக்கு என்ன ஆம்பளை, சொல்றதுக்கு என்ன? சொல்லலன்னா அப்ப மனசார என் மேல அவர் பாசம் காட்டலன்னு அர்த்தமா என்ன? ஆம்பளை மனசுக்கு வெக்கம் அறியாதுன்னு வெளியே வேணா சொல்லிக்கலாம். ஆனா மனசுல உணர்ச்சியில என்ன ஆம்பளை பொம்பளைன்னு இருக்கு? என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு அவருக்கு தயக்கம் இருந்திருக்கலாம். சாமி, எனக்கு அவர் மனசுல என்ன இருக்குன்னு புரிய வையே. நிஜமாவே அவர் மனசுல எனக்கு இடம் இருக்கா இல்லையான்னு உனக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். அவர்கிட்ட கேக்குறதுக்கெல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தைரியம் இல்ல. ஆனா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. நீதான் எனக்கு சொல்லணும்.
எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைய எனக்கும் காட்டு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.